அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஹையஸ் ரெசிபி. நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கேன், அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கி ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய காய்கறி எல்லாம் ஆட் பண்ணி பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும், அதே சமயம் ஒரு ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. உங்கள் வீட்டில் தோசை மாவு இல்லாத நேரத்தில் இந்த ரெசிபியை சட்டுன்னு செஞ்சுக்கிடுங்க. வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ முழுசாக பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஒரு சப்போர்ட் கொடுங்க. இந்த ரெசிபி செய்கிறதுக்காக முதல்ல காய்கறிகளே இது மாதிரி நீட்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் வெங்காயம், முட்டைக்கோஸ், வெள்ளரிக்காய், கேரட், கேப்சிகம், கொஞ்சமாக மல்லிக்கீரையை கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருந்த காய்கறி எல்லாத்தையும் ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அது கூட 2 முட்டையை உடைச்சு ஊற்றிக்கலாம். முட்டையை ஆட் பண்ண உடனே அது கூட 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இது இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கிறதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம். இப்போது அது கூட தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போது அது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இது கூட காரத்துக்காக 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் திக்காக கரைச்சி எடுக்க போகிறோம். கடலை மாவு எல்லாம் நல்லா தண்ணியில் கரைச்சி எடுத்துக்கோங்க. அந்த கட்டிகள் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஒரு ஃபோர்க் வச்சு இதை மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு கட்டிகள் இல்லாமல் வரும். நீங்கள் டயட்டில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை மாதிரி ஒரு ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இது நம்ம காய்கறி எல்லாம் ஆட் பண்ணி செய்யும்போது ஹெல்த்தியாகவும் இருக்கும், அதே சமயம் சின்னதாக 2 சுட்டு சாப்பிட்டாலே உங்களுக்கு ஃபில்லிங்காக இருக்கும். இந்த மாவு கரைச்சி நம்மளுக்கு இப்போது ரெடியாக இருக்குது. இந்த டைமில் ஒரு பேன் வச்சு அதில் கொஞ்சமாக ஆயில் ப்ரெஷ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவை ஒரு குழிக்கரண்டி அளவு ஊற்றிக்கலாம். இதை ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வைக்காமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு சைடு இதை மாதிரி குக் ஆனதுக்கப்புறமா இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம். இப்போது இன்னொரு சைடும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வேக வச்சு வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே ஆயில் எதுவுமே ஊற்றணுன்னு அவசியம் இல்லை. இப்போ நம்மளுக்கு 2 சைடும் சூப்பராக குக்காகி வந்துருச்சு பாருங்கள். இந்த டைமில் நம்ம இதை பேன் விட்டு எடுத்துடலாம். இதே மாதிரி நம்ம எல்லா மாவுலையும் சுட்டு எடுத்துக்கலாம். இது உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், செய்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியான ஒரு ரெசிபிங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது சாப்பிடும்போது ரொம்பவே வாசனையாகவும் அதே சமயம் நல்லா ஃபில்லிங்காகவும் இருக்கும். இதை நீங்கள் சும்மாவே சாப்பிட்லாம். அப்படி இல்லைனா உங்களுக்கு இது கூட கொஞ்சமாக தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இதை மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியை பார்க்கறதுக்காக என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்து எனக்கு ஒரு சப்போர்ட் கொடுங்க. இதை மாதிரி நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். வீடியோ லாஸ்ட் வரையும் பார்த்ததுக்கு தேங்க்யூ.